10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் இன்று வெளியீடு. காலை 9 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும், பிற்பகல் 2 மணிக்கு 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாகிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. பாகிஸ்தான் இனி தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுத போர்தான் வெடிக்கும். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. யாருக்காக வேண்டி இந்த போரை நிறுத்தலை அப்படிங்கிறது தெளிவாக பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. நிச்சயமா திருப்பி ஏதாவது தாக்கு நடந்தா மிகப்பெரிய அணு ஆயுத போராவே நடக்கும். பனையூர் கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது தவைக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். திமுக அரசு தமிழகத்தின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்த தவறிவிட்டதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் அதிகம் புழங்குவதால் மாநிலத்தில் அதிக குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் பேட்டி. சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகளை நெருங்கியும் சாதிய பாகுபாடு வழக்குகள் தாக்கலாவது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. அரசின் கொள்கைகள் அனைத்தும் பேப்பர் வடிவில் மட்டுமே இருப்பதாகவும் அதிருப்தி. டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நேரில் ஆஜராக தவறிய நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மாவட்ட நீதிமன்றம் கண்டனம். இதுவே கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை. பஞ்சமி நிலங்களை தகுதி உடையவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தென்காசியைச் சேர்ந்த தனிநபர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சேலத்தில் நடைபெற்ற விசிக ஆலோசனைக் கூட்டத்தில் ஆவேசமாக பேசிய திருமாவளவன். சால்வை அணிவிக்க நிர்வாகிகள் முண்டியடித்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் ஆத்திரம். தம்பி நான் பேசவா கிளம்பி போவா? மொழியரசே, யோ வாங்க வா, நான் பார்த்துக்கிறேன். இங்கே யாரும் வராதிப்பா, நான் பேசி முடிக்கிறோம். அமைதியாக இருக்கு. காயத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கு, கொஞ்சம் அமைதியாக இருக்கு. உதகையில் 127வது மலர் கண்காட்சி தொடக்கம். முதல் நாளிலேயே 13,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. தூத்துக்குடியில் தொடர்ந்து 29வது நாளாக NTPL தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். NLC தொழிலாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தல். கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்த விசிக நிர்வாகிக்கு ராயல் சல்யூட். நீதிமன்ற வளாகத்தில் உதவி ஆய்வாளரின் செயல்பாட்டால் சர்ச்சை. சென்னை சூளைமேட்டில் மாமூல் கொடுக்காததால் தள்ளுவண்டி கடையை சூறையாடிய திமுக பெண் கவுன்சிலர். பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. திருவண்ணாமலை அருகே பெட்ரோல் பாம் வீசப்பட்ட சம்பவத்தில் 3 வயது குழந்தை படுகாயம். பெண்ணின் மீது வீசப்பட்ட குண்டு இடமாறி விழுந்ததால் விபரீதம். புதுக்கோட்டை அருகே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அசைவ விருந்து உண்ட முதியவர் உயிரிழந்த சோகம். வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி.
கர்நாடகாவில் இந்திய தயாரிப்பு மதுபானங்களின் விலை 20 விழுக்காடு உயர்வு. மது பிரியர்கள் அதிர்ச்சி. அசாமில் எதிர்க்கட்சி எம்எல்ஏ தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது. பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததால் நடவடிக்கை. ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷியின் கணவர் குடும்பத்தார் தாக்கப்பட்டதாக புகைப்படங்கள் வெளியான விவகாரம். எக்ஸ் தளத்தில் பொய் தகவல்களை பரப்பிய நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் தொடர்பாக தனது நிலைப்பாட்டை மாற்றிய ட்ரம்ப். போரை தான் நிறுத்தவில்லை, உதவி மட்டுமே செய்ததாகவும் விளக்கம். இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் தொடர். ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் விளையாடும் இந்திய மகளிர் அணி அறிவிப்பு. Makkale, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out. அதுவும் வெறும் 56 hours-ல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.